சொல்லுவார், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எங்கேயாவது பக்கத்தில் தண்ணி இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னோன்னே பீமன் கிளம்பி போவார். கிளம்பி போய் ஒரு தடாகம் இருக்கும், தடாகத்தை பார்த்தோன்னே கையில் தண்ணி அள்ளி முதல்ல நம்ம குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்கு பார்ப்பாரு. அவருக்கு தாகம் ஜாஸ்தி. ஆனால் ஒரு அசரீரி கேட்கும், நீரை தொடாதே நிறுத்துன்னு சொல்லும். யாருப்பா அது அப்படின்னு கேட்டோன்னே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீ தண்ணி குடி அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கேட்காம ஒரு பல்ல தண்ணி அள்ளி குடிச்சிருவார். மயக்கம் போட்டு விழுந்துருவார், மூர்ச்சியாக விழுந்துருவார், இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறது தான் அந்த கதையில் வரும். இப்போது பீமன் வராதுக்காக பார்க்குறாரு. அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, நான் போய் பார்த்துட்டு வர்றேன், நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு. இங்கே இந்த இப்போ அசரீரி சொல்கிற வார்த்தை அவரும் காதலே வாங்கலை. முதல்ல தண்ணியை குடிப்போம், அப்புறமா மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி அள்ளி குடிக்கிறாரு. இவரும் மூர்ச்சியாகிறாரு. பீமன் படுத்து கிடக்கிறாரு, அடுத்து அர்ஜுனனும் படுத்துக்கிறாரு. இப்போ நகுலன் வர்றான். நகுலன் வந்து பார்க்குறான். இதே தான் இப்போ 2 பேர் முன்னாடி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எப்படி மூர்ச்சி ஆனாங்க தெரியல. முதல்ல நம்ம தண்ணியை குடிச்சிட்டு அண்ணனுக்கு கொண்டு போய் தண்ணியை கொடுத்துட்டு அப்புறமா உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்ட்டு இவர் தண்ணி அள்ளி குடிக்கிறார். இவரும் மூர்ச்சி ஆகிறாரு. சகாதேவன் வரான். இதே தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக போகிறேன்னு வச்சுங்களேன். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, துரியோதனன் ஒரு பூதத்தை அனுப்பிச்சிருப்பார். ஒரு முனிவர் மூலமாக சொல்லி வந்து இந்த மாதிரி பாண்டவர்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் கேட்டுப்பார். அவர் ஒரு பூதம் அனுப்பிச்சிருப்பார். அந்த பூதம் வந்து இங்கே பார்த்துட்டு எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு போயிடாது ரிட்டர்ன். இதை வந்து காப்பாற்றுற வேலை யார் பண்ணுறாருன்னா யம தர்மராஜன் தான் பண்ணுறாரு. இவர்களெல்லாம் ஏன் வரிசையாக படுக்க வைக்கிறாருன்னா, இப்போ 4 பேரை படுக்க வச்சுட்டாரு. இப்போ லாஸ்ட்டாக வந்து தர்மன் வரான். தர்மன் வந்து சொல்கிறாரு, இப்போ அசரீரி சொல்லுது, குடிக்காதே, நீரை அள்ளி குடிக்காதே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீ குடிக்கணுன்னு. இப்போ அந்த வரிசையாக எல்லா கேள்வியும் கேட்க, எல்லா கேள்விக்கும் பதில் அவர் சொல்லுவார். சொன்னவொன்னே அந்த அசரீரி ரொம்ப சந்தோஷப்படும். நீ ரொம்ப நல்லா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதற்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன். இந்த 4 பேரில் உனக்கு யாரும் உயிரோட வேணும், நீ ஒருத்தரை உயிரோட மீட்டுக்கலாம், யாரை மீட்டுக்கலாம்னு கேட்குற அப்படின்னு சொன்னால், நான் நகுலனை மீட்டுக்கிறேன், ஏன் கூட நகுலன் வந்தால் போதும், ஏன் பீம அர்ஜுனனை விட்டுட்டு நீ நகுலனை கேட்குற அப்படின்னு கேட்கணுன்னா சொல்லுவான், இப்போ என்னுடைய அம்மாவுக்கு பிறந்தவங்க நாங்கள் 3 பேர், நான் இருக்கேன். ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க அவங்க இதில் யாரும் இல்லை, அதனால் நகுலனை நான் கேட்டேன்னு சொன்னோன்னே அது ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் எல்லா தம்பிகளுமே உனக்கு உயிரோடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு ஒரு என்ன வரம் வேணும் அப்படின்னு அது கேட்கும். அப்போ தர்மன் கேட்குற, நீங்கள் யார், எங்களுடைய விதியெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொன்னோன்னா, நான் தான் யம தர்மராஜன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். சொல்லிவிட்டு என்ன வரம் வேணும் கேளு உன்னுடைய அப்படின்னோடனே, இப்போ உங்களுக்கே தெரியுது நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோங்கிறது, அப்போ எங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதை தெரிஞ்சு நீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் சொல்லுவார். நீங்கள் இந்த இப்போ உங்களுடைய வனவாசம் முடிய போகுது, வனவாசம் முடிஞ்சு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் 1 வருடம் வாழணும், நீங்கள் தான் பாண்டவர்கள் அப்படிங்கிற யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க, ரகசியம் வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு வரம் கொடுக்குறார். யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை அங்கே கொடுக்குறாரு. அது இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அது இங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இவங்களை ஈஸியாக ஐடென்டி பண்ணிட முடியும் இல்லைங்களா? ஆமாம். ஏன்னா எந்தாவது ஒரு நாட்டு மன்னன் பார்ப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க பார்ப்பாங்க, இவர் அரசர் பக்கத்தில் உட்காந்துட்டு, ரெண்டாவது நம்மால் ரெடியாக இருக்கான். ஆமாம், சுற்றி ஆள் போட்டு வச்சுருக்காரு, ஈமனை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற இந்த இதில் இவங்கெல்லாம் இப்போது போய் செட்டில் ஆகிட்டாங்க. விராட நாட்டில் செட்டில் ஆகினா உத்தரைக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த நாட்டியத்தை எல்லாம் ரொம்ப பிரமாதமாக கற்றுக் கொடுக்குறாரு. இதில் ஒரு டார்ச்சர் வந்து ஒன்று வந்துடுது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம பீமன் தனுசில் சொல்லியிருக்கோம், நம்ம கீச்சகன் வதம் அது சொல்லியிருக்கோம். இங்கே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எதனால் அந்த கீச்சகனா பீமன் வதம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு. இப்போ இங்கே வந்து என்னென்னா, இந்த 1 வருடம் இவங்க இப்போ வந்து இவங்க வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளோ ஒற்றர்களை அனுப்பிச்சு யாருமே வந்து சரியானபடி இந்த எங்கே இருக்காங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியங்கிற இது இருக்குது. இப்போ அவருக்கு துரியோதனனுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு யோசனை வரணும்னு இப்போ சொல்லுவார். யார்கிட்ட? குருவே கேட்பார், துரோணர்கிட்ட. இவர்கள் பாண்டவர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும், போதும் அவங்க இருந்தது போதும், குருவை அவங்கள கூட்டு வந்துடுவோம், மறைஞ்செல்லாம் வாழ வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பார். கேட்டவுடனே ஒரு தெரியுமே
துரோணர் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் இல்லையா அப்படின்னு சொல்கிறார், பாண்டவர்கள் எங்கே இருக்கார்களோ அந்த நாடு செல்வ செழிப்பாக இருக்கும், மழை பெய்யும், தான தர்மங்கள் நிறைய நடக்கும். இந்த நாடு எங்கேன்னு தெரிஞ்சுன்னா அவங்க அங்கே தான் இருப்பாங்க. சொன்னோடனே சுற்றி பார்ப்பார். விராட நாடு தான் ஒரு வருடத்தில் செழிப்பாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக போட்டாங்க, அங்கே தான் இருக்காங்க ஆள் அப்படி சொல்லி கிளம்புங்க அப்படி சொல்லி இப்போ வருவாங்க. ஒரு வருடம் முடிய போகிற தருணத்தில் இப்போது என்ன அந்த காலத்துலலாம் ஒரு மிக முக்கியமான செல்வம்னு என்னென்னு கேட்டால் பசுக்கள் தான். ஒரு ராஜா வந்து ஒரு ஏகபோகமாக இருக்கார் அப்படின்னாவே அவரிடம் எண்ணில் அடங்காத பசுக்கள் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ போய் எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே போய் ஒரு விஷயத்தை கிளறது அப்படின்னா முதல்ல சில ஆட்களை அனுப்பிச்சு பசுக்கள் எல்லாம் எல்லா பசுக்களும் ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டப்பாங்க. பிரச்சனையை கிளப்பி விடுறது. பிரச்சனை கிளப்பினா தானே ஆளுங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல போய் இந்த பசுக்கள் எல்லாம் ஒரு குரூப் போய் விரட்டிட்டு வரும். விரட்டினா இந்த மாதிரி பசுக்கள் எல்லாம் ஒருத்தவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சார், இப்போ சின்ன விஷயம் என்னென்னா தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இந்த 5 பேர் பஞ்சபாண்டவர்கள் இல்லையா? இவங்க நம்ம உங்கள் லக்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னாவே இவங்க 5 பேருமே மறைஞ்சு வாழறாங்க. அந்த சூழ்நிலை வருது இல்லையா? வருது. அப்போ இவர் கும்பலகண்டத்துக்கார அர்ஜுனனும் மாதிரியே இருக்கிறவங்களும் மறைஞ்சு வாழ வாய்ப்பு வருமா? நிறைய பேர் கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. எதுங்க பார்த்தீங்கன்னா தர்மனதில் பீமனதில் இப்போ இதில் ஒருத்தர் கூட கேட்டார். அதுலேயும் என்ன போட்டிருந்தாருன்னா, நான் வந்து இப்போ இந்த போன வாரம் போட்டிருந்தவர் என்னன்னு கேட்டேன்னா, நான் வந்து மறைஞ்சு வாழலை, ஆனால் வீட்டுக்கு உறவுகளுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறேன். அதுக்கு பேரே மறைஞ்சு வாழறதுதானே? நான் தான் சிரிச்சிட்டேன். உலகத்துக்கு மறைஞ்சு வாழறது இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறைஞ்சு வாழறது தான் மறைவான தெரியும் அப்படிங்கிற மாதிரி தானே. அப்போ சொன்னேன், நான் சிரிச்சுக்கிட்டேன். நான் சரி அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மறைஞ்சு வாழ்கிறது மற்ற இலக்கணத்துக்கெல்லாம் அதை விட ஸ்பெஷல் என்ன, இவர் வந்து திருநங்கையாக இருக்காரு, போகிறாரு, கேரக்டரே மாறுது. என்ன ஒரு பெரிய வீரன் அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான செயலுக்கு போகிறதுங்கிறது நடக்குது இல்லைங்களா? ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆன்டியாக போகிறார் அப்படியே. அப்போ அந்த திருநங்கையாக வேஷம் போடுறத இவங்களுக்கு விரும்புவாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகள ஏதோ ஒரு காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள சில பேர் போட்டுருவாங்க. பெண் வேஷம் போட்டு இந்த ட்ராமாலெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? என்னமோ தெரியல, அவனுக்கு பெண் வேஷம் போடணுன்னு போட்டு விட்ருவாங்க. பொம்பளை பிள்ளை இல்லாத வீட்டில் வந்து பெண் வேஷம் போடுறதுக்கு இந்த ஆளை தான் பிடிப்பாங்க. இது ஒன்று. நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லைங்களா, சினிமா நடிகர் இருக்காங்க இல்லைங்களா, எங்கள் தலைவரே போட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம். படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ண போகிறேன்னு. நான் சொல்கிறேன் வேண்டாம் சாருங்கிற. இல்லை சார் அது வேண்டாம் சார் அப்படிங்கிற. ஏன்னா இவர் வந்து வில்லன், சரியான வில்லன், பயங்கர கெத்து இல்லை, இந்த கேரக்டர் பண்ணுறேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு சங்கடமாக இருந்தது. ஆனால் பாருங்கள் எடுத்துட்டார், வாய்ப்பே கிடையாது. யாரும் அப்படி திருநங்கையாக நடித்ததில்லை, அந்த மாதிரி பண்ணிட்டார். அப்போ என்ன விரும்பி ஒரு கேரக்டர் பாருங்கள் அவர் வாழ்க்கையில் வந்துருச்சு, பார்த்தீங்களா? வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு அவர் மறைஞ்சி வராரு, வாழலை. அது அப்புறம் அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பொசிஷன். அப்போ இப்போ நான் நினச்சிக்கிறது அவர் கரெக்டாக தான் இருக்கார், நம்ம தான் கணிக்கலை. ஏன்னா அப்போ நான் ஜோதிடம் படிக்கலை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான காலகட்டம். அப்போ அந்த படத்தை நடித்தார். அப்போ அந்த மாதிரியாக இந்த மாதிரியாக ஒரு வேஷம் போடுவதற்கோ மறைந்து வாழ்வதற்கோ உறவுகளுக்கு தெரியாமல் வாழ்வதோ இருப்பாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு வருடம் இந்த மாதிரியாக சைலண்ட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த கும்பலக்கணத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கு தான் நமக்கு ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்லேயே இந்த இதுலேயே கமெண்ட்லேயே போட்டிருந்தார், நான் மறைஞ்செல்லாம் வாழலை, நான் எங்கள் உறவுகளுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது. ரெண்டு ஒன்று தானே. ஸோ அது மாதிரியாக கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ வாலண்டரி அவங்களுக்கு இந்த வேஷம் போடுறது பிடிக்கும், திருநங்கைகளை பிடிக்கும், இப்படி வச்சுக்கலாம். அவங்கள பிடிக்கும், அவங்க சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அவர்களுடைய வாழ்வியலை வந்து தெரிஞ்சுக்கிறது, வாழ்வியலை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடித்தமான விஷயமாக இருக்கும். அது நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அப்போ கும்பலக்கணம் வந்து ஒரு எவ்வளவு பெரிய வெற்றியாளரோ அதே அளவுக்கு தோல்விகளை சந்திக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க.
என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, கும்ப லக்கணத்துக்கிட்ட நிர்வாகம் இருக்காது. பெரிய பெரிய வெற்றிகளே ரொம்ப அனாவசியமாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனால் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இதுதான், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், எனக்கு இந்த வெற்றி முடிஞ்சு போச்சு, நான் அடுத்த வெற்றி நோக்கி போகிறேங்கிறது அவங்களோட முற்றிலும் புதிய ஒரு ஏரியாவுக்கு போகும்போது தான் மாட்டிக்கிறதவங்க. ஏற்கனவே சேமித்து வச்சா காணா போயிடும். அப்போ நம்ம கும்ப லக்கணத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு சம்பாதிப்பீங்க, மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தீங்க, சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த நிர்வாகங்கிறது நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்தார்களுடன் அது இருக்கப்படாது. ஏன்னா உடன் பிறந்தார்கள் உங்களுடைய சொத்துக்களை அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அவங்க மூலமாக சொத்து வாங்கக்கூடியவர்கள், அவங்க பேரில் வாங்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் ஆளலாம். இதை கொஞ்சம் கவனத்தில் அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா எங்கள் சகோதரர் தானே எல்லாத்தையும் வச்சு சுதாரி இழக்கிறாரு, கேட்கக்கூட இல்லையே. ஆமாம். அப்போ சகோதர பாசம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை வந்து நீங்கள் வந்து சேமித்து வைக்கணும். உங்கள் பேரில் இல்லாமல் மனைவி பேரில் அல்லது உங்களுடைய குழந்தைகள் பேர் மூலமாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல நிர்வாகத்திறமை உடையவங்களாக இருப்பாங்க, அதன் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் இழக்க வேண்டிய வரும். அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கணும். சிறந்த வெற்றியாளர்கள்லாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகும், தக்க வச்சுக்க மாட்டீங்கிறது அங்கே இருக்கிற பிரச்சனை. ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமான லக்கணங்களில் இந்த கும்பமும் ஒன்று. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு மாதிரி ஒரு ஸ்பெஷலிட்டி வேறு எந்த லக்கணத்துக்குமே இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ 2ஆம் இடத்ததிபதி குரு, உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி குரு, லக்னாதிபதி சனி, விரயஸ்தானத்துக்கு அவரே அதிபதி. பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவோ டோட்டல் நெகட்டிவ். அப்படியே விரயாதிபதியும் அவரே தான், லக்னாதிபதியும் அவரே தான். 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி குரு, 7ஆம் இடத்ததிபதி சூரியன், மிக பவர்ஃபுல்லான ஒரு நபர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைரியஸ்தானத்து அதிபதி செவ்வாய், 3ஆம் இடத்ததிபதி, அவரே தொழிலுக்கானது. இவருடைய தைரியம்தான் அவருடைய தொழில். 4ஆம் இடம் சுக்கிரனுடைய அழகான வாகனங்கள், அழகான வீடு, பிறரை கவரக்கூடிய வாகனம், பிறரை கவரக்கூடிய வீடு, அந்த மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் அமையும். அப்படி ஒரு யோகமானது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதுவும் சுக்கிரன். 5ஆம் இடம் புதன், மிகச்சிறப்பான இடம். குழந்தைகள் பற்றி புத்திசாலித்தனமான குழந்தைகள் இவங்களுக்கு. 8ஆம் இடம் சனி, 8ஆம் இடம் வந்து கன்னி அவங்களுக்கு, புதன். அது இந்த ஒரு இடம் மட்டும்தான் அவங்களுக்கு மைனஸே தவிர பாக்கி எல்லா இடங்களும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப முக்கியமான இடங்களாக போயிடுது. அப்போ இந்த முக்கியமான இடங்கள் சொல்லப்படக்கூடிய இடங்களான மீனமோ அல்லது தனுசோ விருச்சிகமோ மேசமோ சிம்மமோ, இந்த இடங்கள் எல்லாமே எதிரிகள்லாம் இவங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடியவங்க. இவங்களுடைய இயல்புக்கு எதிரிகள் இவங்கெல்லாம். சத்திரிய லக்கணம் இதெல்லாம் உங்களுக்கு. மீனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, இதெல்லாம் சத்திரிய லக்கணம். இது சத்திரிய லக்கணமாக இருந்தாலும் இந்த லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு இவங்க எல்லாமே நல்லது செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க. எதிரி தான் இவங்களுடைய பலத்தை சோதிக்கிறவன். இவருக்கு எதிரி இல்லைன்னா எப்படி பலத்தை தெரியாது. ஆமாம், பலமான எதிரிகளை இவர் எதிர்கொள்வார், வெற்றி அடைவார். இப்போ இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஆமாம் சார். இப்போ மகாபாரதோடு ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஜோதிடத்துக்கு போயிட்டு உள்ள. ஆமாம், கும்ப லக்கணம் அது இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கும்போது டமால்னு ஜோதிடத்துக்கு உள்ளே வந்துட்டோம். ஆமாம், மறுபடியும் சொல்லணும் இல்லைங்களா? யூட்டன் வாங்க. என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மகாபாரத்தையே சொல்லிட்டு போகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம ஜோதிடத்தில் இல்லை, இது கும்பலகண்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிசமமாக தான் போயிட்டு இருக்கு. ஜோதிடமும் கரெக்டாக போயிட்டு இருக்கு, மகாபாரதமும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஒரு இடம் அங்கே வந்து இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா கீச்சகன் வதம் தான் அங்கே ரொம்ப முக்கியமானது. அதில் அர்ஜுனுடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிறது தான். என்ன காரணம்னா மிகப்பெரிய வீரம் இல்லையா? இப்போ வந்து சொல்கிறா, இப்போ பாஞ்சாலி வந்து அர்ஜுன்கிட்ட தான் முதல்ல சொல்கிறா. ஏன்னா அங்கேயே கூட இருக்கிறாள் இல்லையா? இப்போ உத்தரகிட்ட தானே அவள் இருக்கிறா. அதனால் வந்து சொல்கிறா, அந்த மாதிரி கீசகனோட பெரிய தொல்லையாக இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், எதாவது பண்ணணும் அப்படின்னா அர்ஜுன் சொல்லுவார், என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதும்மா, நான் இந்த வேடத்தில் நான் இருக்கிறேன். சரி, எவ்வளோ பெரிய வீரன். ஆமாம், இந்த சோதனையெல்லாம் வரும், கும்பலகத்துக்கு வரும் இல்லையா? வரும். சைலண்டாக இருப்பாங்க ஜி.
இதுதான் அவங்கள்ட்ட ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ நெருக்கடியான சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மான அவமானங்களை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் இந்த விஷயம். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ வந்து நான் ஒன்றும் இப்போ நான் செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்குது, நான் இந்த வேடத்தில் நான் உதவியும் பண்ண முடியாது. அதனால் நீ தர்மண்ணாட்ட நீ போய் சொல்லு, அவர் ஏதாவது உனக்கு இந்த நெருக்கடிலேருந்து உன்னை தப்பிக்க வைப்பார்னு சொல்லணுன்னா அவனுக்கு கோவம் வருது அர்ஜுனன் மேலே. இவ்வளோ பெரிய வில் வீரன் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம், காப்பாற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது இல்லைங்களா,